ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமாவை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காதலை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிற நம்ம ஹீரோ ஒரு பக்கம், என்னதான் 20 வருஷமா சிங்கிளாகவே இருந்தாலும் காதல் பற்றின நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம். ரெண்டு பேரையும் ஒரே கிளாஸில் போட்டுடுறாங்க. அப்படி என்ன நடக்க போகுதுங்கிறதா இந்த அழகான கதை. ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஜூனியர் பொண்ணு வந்து லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, லவ் பண்ணாலே நமக்கு ஒரு வித தைரியம் வந்துடும், உலகத்துல அடையவே முடியாத சில விஷயங்களையும் அடையறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்குங்க, அது என்ன மாதிரி விஷயம்னு கேட்டா அதுதான் லவ்னு சொல்லுவாளாம். ஏதோ சொல்றீங்க, சரி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களான்னு கேட்கவும், இருந்தேன் பட் இப்ப இல்லைன்னு போய் சொல்றா. அண்ட் இதுதான் என்னோட கார்டு, உங்களுக்கு லவ் பத்தி என்ன சந்தேகம் வந்தாலும் எந்த டைமா இருந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பேன். பின்னாடியே இன்னொரு ஜூனியர் பொண்ணு வரா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இந்த லவ் பத்தி அட்வைஸ் கொடுக்குறேன்னு புக்கு, லக்கி சாம்னு பிரேஸ்லெட்லாம் கூட வித்துட்டு இருக்காளா. ஸோ ஒரு ஜூனியர் பொண்ணு வந்ததும், இந்த பிரேஸ்லெட்டை மட்டும் மாட்டிக்கிட்டீங்க, உன்னோட காதலனை மீட் பண்ண இதுவே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்கிற மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்டையும் முன்னாடி கேள்வி கேட்ட பொண்ணு, நீங்க காதல் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் சுத்த வேஸ்ட்னு சொல்லிட்டு வரான். கரெக்டா நம்ம ஹீரோயின் பிரேஸ்லெட் வித்துட்டு இருக்கிறத பாக்குறான். இவ்வளோ இங்க உனக்கு நான் கம்மியான விலையில பார்த்து பண்ணி தரேன், இந்த பிரேஸ்லெட் உனக்கானவனை கண்டிப்பா மீட் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, ஏய் நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றியா இல்ல ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கியா, வெறும் பாசியை வாங்கி வச்சுட்டு போய் சொல்லிட்டு இருக்கியான்னு திட்ட, நான் ஏமாத்தணும் உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்கியா. நம்ம ஹீரோ லா ஸ்டூடெண்ட், உடனே சட்டோ திட்டோன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டான். நீ ஏமாத்துறன்னு இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வித்த காசுக்கு 3 மடங்கு கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டணும் பார்த்துக்கோனாலாம் மிரட்ட நம்ம ஹீரோயினே கொஞ்சம் பம்பி போயிட்டா. இனிமேலும் இப்படி எல்லாம் ஏமாறாதான்னு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணா, அவ அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு காசையும் போட்டு விட்டுட்டு ஓடிய போயிட்டா. தானா வந்தா என்னால ஒன்றும் பண்ண முடியாது பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் இரு, நீ அந்த பர்வர்ட் தானே, மாஸ்க் இல்லாம உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க, நான் ஒன்னும் அவன் கிடையாதுன்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது ஒருத்தன் பேட் டச் பண்ண வந்திருக்கான். இதை கரெக்டா நம்ம ஹீரோ வீடியோ எடுத்துட்டு அவனை கையை பிடிச்சி இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு பேசும்போது தெரியாம நம்ம ஹீரோ கை பட்டுருச்சு. உடனே இவன் திட்டிக்கிட்டே அவனை அரைஞ்சிட, ஏன் நான் ஒன்றும் பண்ணல அவன் தான் பண்ணுவேன்னு அவனை போட்டு விட்டாலும் பட்டது ஹீரோ கையில, எப்படி இவன் நம்புவா, வா போலீஸ்ல கூட்டு போறேன்னு எழுதிட்டு போக, விடு அதான் நான் பண்ணலன்னு சொல்றேன்லன்னு சொல்லிட்டு டாக்ஸி ஏறி கிளம்பியிருக்கான். இப்போ அவன் எடுத்த அந்த வீடியோவை ப்ரூஃபோட காட்ட, ஐயோ சாரிங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட அடிச்சிட்டேங்கவும், ஒன்றும் தேவையில்ல இதுன்னு நீயான்னு கேட்கும்போது, ஆமாமா உங்களுக்கு காதல் பத்தி அட்வைஸ் வேணும்னா கேளுங்க, உங்ககிட்ட சாரி கேட்குற விதமா நான் ஃப்ரீயாவே டீச் பண்றேன்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானா, நான் சொல்லி கொடுத்தா மட்டும் அப்படியே உனக்கு தெரிஞ்சிரும் பாருங்கிற மாதிரி இவ திட்டிக்கிட்டு இப்போ அப்படியே கிளாஸ்க்கு வரா. இவ இப்போ எடுத்துருக்கிறது லவ் கோர்ஸ், எப்படி காதலிக்கிறதுங்கிறத கற்று தருவாங்க. இத்தனை வருஷம் சிங்கிளாகவும் ரிலேஷன்ஷிப்ல ஃபெயில் ஆகியும் இல்ல தானாவே நம்ம கனவை வருவாங்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும். ஒரு உண்மையான காதலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க, அதுதான் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறேன்னு அவங்க பாடத்தை ஆரம்பிக்க, ஆக்சுவலா இந்த மேம் பின்னாடியே நிறைய ப்ரொஃபஸர் சுத்திட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இன்னும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகலையாமா. ஓகே, இப்போ நம்ம பேரா பிரிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொரு கார்டை கொடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அவன்கிட்ட தூக்கி போட்டதும் ஸ்டைலா கேட்ச் பண்ணிட்டான். பட் கிளாஸை பார்த்ததும் நான் மாறி வந்துட்டு போலங்க, நீ கூதானே கரெக்டான கிளாஸ்க்கு தான் வந்திருக்க, உன்னோட ஜோடி மியா அவகிட்ட போய் உட்காருன்னு ஹீரோயின்ட்ட கோத்து விட்டாங்க. இல்ல முடியாது வாய்ப்பே இல்லைன்னு 2 பேரும் கத்துனாலும் சேர்த்து உட்கார வச்சுட்டாங்க. லவ்வே ஒரு டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு லவ் கிளாஸ்க்கே வந்திருக்கான் இவ கேட்க, இது என்ன லவ் கிளாஸா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கே ஆச்சரியம். இவனோட ப்ரொஃபஸர் தான் உனக்காக ஒரு கோர்ஸை நான் செலக்ட் பண்ணிருக்கேன், அங்க போன அனுப்பி விட்டது, சொன்னா மட்டும் இவன் நம்பிடுவாளா என்ன. இப்ப இங்க மேமும் உங்க பார்ட்னரோட நீங்க என்ன விஷயங்களா ஆசையா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை எழுதுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் 3 ஒன்னா பார்க்கணும், ஒன்னா டைவ் பண்ணணும், வாழ்க்கையில ஒன்னா வளரணும்னாலாம் எழுத, நம்ம ஹீரோ ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். உன் பார்ட்னரோட இதெல்லாம் செய்யணும்னு கூட ஆசை கிடையாதுன்னு கேட்டவ, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இருக்கேன். இப்போ மேமும் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எஃபெக்ட் பத்தி யாருக்காவது தெரியுமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்க, உடனே ஒரு பையன், என்னோட பேரு யுவான், இப்போ ஒருத்தரை பார்த்து நர்வஸ் ஆகி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுறது தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீ மலையிலிருந்து கீழே விழுந்துட்ட, அப்போ நான் டக்குன்னு வந்து அப்படியே உன்னை சேவ் பண்ணா என்னை பார்த்து நீ லவ் பண்ண ஆரம்பிப்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை நம்ம ஹீரோயின் பேனை பார்த்துட்டு இருந்தா அவளை பார்த்து கண் அடிக்கிறான். ஸோ இதுதான் உங்களோட அடுத்த அசைன்மெண்ட். உங்க பார்ட்னருக்கான ஒரு டேட்டிங் பிளேஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி டேட் பண்ணணும், அவங்களுக்கான மார்க்கையும் நீங்க ப்ரொவைட் பண்ணணும், கிரேட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
நம்ம ஹீரோயினும் ரூம்க்கு வந்ததும் இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமான்னு ஒரே குஷியில் இருக்கா. எதுக்கு இவ்வளோ ஆர்வம்னு ஃப்ரெண்டு கேட்க, பின்ன 20 வருஷம் சிங்கிளா இருந்தவ ஃபர்ஸ்ட் டேட் போறேன் அழகா போகணும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்புகிற மெசேஜை கூட அவள் பார்க்கவே இல்லை. இப்போ அடுத்த நாள் டேட் போகணும்ல, ஸோ அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்தா அவன் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கான். நான் ஸ்கர்ட் போட்டிருக்கேனேங்க, அப்போ நான் பண்ண மெசேஜ் கூட நீ பார்க்கவே இல்லை, பார்க்காம தான் வந்திருக்கேன்னு கேட்கவும் சரி சரின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டா. ஆனால் ஹெல்மெட்டு உள்ளேயே போக மாட்டேங்குது. இதையும் நானே பண்ணுறேங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு அவன் போட்டு விட்டுட்டு வண்டி எடுத்தா பிடிக்க விட மாட்டேங்கிறான், ஷர்ட்டை மட்டும் பிடிங்கிறான். பட் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சா அவளால் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியல. வேற என்ன பண்ணுறது, பிடிச்சி தொலைங்கிற மாதிரி அவன் சொன்ன பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆனால் வந்த இடம் கோர்ட்டு. யாராவது முதல் டேட்டுக்கு கோர்ட்டுக்கு கூட்டு வருவாங்களா? இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்க டேட்டுக்கு தாங்கிறான். யாராவது முதல் டேட்டுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் வருவாங்களான்னு கேட்க எப்பவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும், இதுவும் நல்லா தான் இருக்குவான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டான். அவன் ஒரு லா ஸ்டூடெண்ட், ஸோ அவனுக்கு இன்னைக்கு கோர்ட் ட்ரையல் இருக்கு. ஒரு திருட்டு கேஸ் தான் போயிட்டு இருக்கு. இவளால் சும்மா பார்த்துட்டு மட்டுமா இருக்க முடியும்? என்னது இத்தனை நகையை திருடிட்டானாங்க உஷுங்கிறான். அடுத்தவங்க ஏதோ பேச எனக்கு தெரியும் அந்த கடைங்க, அமைதியா இருன்னு வாயில ஒட்டி விட்டான். எத்தனை நேரம் அவளால அமைதியாவே இருக்க முடியும், ரொம்ப போரிங்கா போகுது. கடைசியில கொஞ்சம் தண்டனையை பார்த்து கொடுங்கங்க, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு தண்டனையை குறைக்க சொல்றேன்னு கத்திட, போதுமா தாயேன்னு அவளை பிடிச்சு தரன்னு வெளியே எடுத்துட்டு வந்து, இது வாயா வேற ஏதாவதா, கொஞ்ச நேரம் கூட உன்னால அமைதியா இருக்க முடியாதுன்னு திட்டேன். டேட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ட்ரையலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, நீ தான் ஃப்ராடுங்கும் போது நான் இங்கே தான் போகிறேன் நேற்றே சென்ட் பண்ணிட்டேன், நீ தான் அந்த மெசேஜை படிக்கவே இல்லை. அது நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் பார்க்கல. சரி அடுத்து எங்கே போகிறேங்க? என்னது அடுத்து எங்கேயா? அவ்வளோதான், கோர்ட் ட்ரையலும் முடிஞ்சுது, நம்மளோட டேட்டிங்கும் முடிஞ்சுது, எனக்கான வேலை நிறைய கிடைக்குன்னு சொல்லி ஹீரோயினியை விட்டுட்டு போயிட்டான். இப்போ அடுத்த நாள் கிளாஸ்க்கு வரும்போது அந்த யுவன் வந்து, உனக்கு ரொம்ப போரிங்கான பார்ட்னர் கிடைச்சிருக்கான்ல, நான் உனக்கு நல்ல டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறேன்னு சொல்லி கேட்க, இவ சிரிச்சுக்கிட்டே நழுவு பார்த்தா அவன் பிடிச்சிட்டு என்ன பதில் சொல்லாம போறேங்கிறான். எனக்கு பார்ட்னரை மாத்துறதுல விருப்பம் இல்லை, அப்புறம் உன்னோட பார்ட்னர் இதை கேட்டானா ரொம்ப வருத்தப்படுவாள்ல, இப்படி எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு ஓடி வந்துட்டா. இப்போ மேம் வந்து, எல்லாரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டை நல்லா பண்ணியிருப்பீங்க போலயே, எல்லாருக்கும் நல்ல டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, பார்த்தேன் அசைன்மெண்ட்ல ஸ்கோரை பார்த்தேன். ஆனா உனக்கு மட்டும் ஏன் 0 போட்டிருக்கான்னு சொல்லி கேட்க, எனக்கு 0வா, நான் உனக்கு 60 பாயிண்ட் போட்டேங்கிறான். 60 என்ன பெரிய மார்க்கான்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்படிதான் சண்டையா தான் போகும். பட் நீங்க எல்லாரும் ரொம்ப பொறுமையோட கையாளணும். ஃபாஸ்ட் ஃபுட் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிடவே கூடாதுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் கூட டேஸ்டா தான் இருக்குங்கிறா, அது எல்லாமே ஜங்க் ஃபுட் தான் இவன் சொல்லவும், எப்படா 20 வயசுல 60 வயசு மாதிரி பேசுற, நீ கிடைச்சதுக்கு நான் என்ன பாவம் பண்ணணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. எங்க மேமோ போற போக்குல உங்க 2 பேரோட மார்க் தான் இருக்குதுலயே ரொம்ப கம்மி, புது அசைன்மெண்ட்லாம் உங்களுக்கு கிடையாது, பழைய அசைன்மெண்ட்டையே திருப்பி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ உடனே ஹீரோ பின்னாடியே வந்து, உன்னோட சும்மா டேட் பண்ணலாம் எனக்கு டைம் கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா கோர்ஸை விட்டு போயிரு, நான் புது பார்ட்னரை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னால் குவிட் பண்ணிட்டு போக முடியாது, இனிமேல் நம்மளோட டேட்டிங்கை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சுக்கலாம், தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்க, உன்னோட டேட் பண்ணுறது என் லைஃபே போகிறதுக்கு தான் சமம்னு சொல்லிட்டு போகும்போது அவன் முடி அவன் ஷர்ட்டில் மாட்டிக்கிச்சு. பிக்காம எடுக்கணும் இல்லை உன்னை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவன் மிரட்ட பிடிச்சி இழுத்து விட்டான். பயங்கரமாக வலிச்சிருச்சு. உன்னை பார்த்தாலே எனக்கு பேட் லக் தான் திட்டிட்டு போக, நீயும் எனக்கு பேட் லக் தான்டின்ட்டு இருக்கான் இவன். இப்போ நம்ம ஹீரோனோட கடைக்கு ஜூனியர் பொண்ணு வந்திருக்கா. ஏம்மா கொடுத்த காசை திருப்பி கேட்க வந்திருக்கியான்னு கேட்க, சச்சா நீங்கள் கொடுத்த இந்த பிரேஸ்லெட்டை கையில் வாங்கினதுமே எனக்கான சோல்மேட்டை நான் பார்த்துட்டேன், பட் அடுத்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு தெரில, நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணுங்க, பண்ணிடலாங்கிற மாதிரி இழுக்கவும் அந்த பொண்ணு நீங்கள் தான் ஸ்வீட்டு, நீங்கள் தான் ஸ்மார்ட்டு, நீங்கள் தான் கைண்டுன்னு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. சரி சொல்கிறேன், இதில் ஒரு 3 விஷயம் இருக்குது. முதல் எப்படியாவது அவனை மீட் பண்ணணும், 2வது அவனோட அட்டென்ஷனை எப்படியாவது ஈர்க்கணும், அண்ட் 3வதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பே பண்ணுங்க, அவன் டக்குன்னு பே பண்ணிட்டு சொல்லுங்கிறான். 3வது அவனோட கான்டாக்ட் எப்படியாவது வாங்கிட்டு டச்சிலே இருக்கணும்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நேரா சார்கிட்ட வந்து, எதுக்காக என்னை இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி விட்டீங்க, அதுவும் எனக்கு ஒருத்தி பேரா வந்திருக்காளேங்கிற மாதிரி புலம்ப, கரெக்டா சாருக்கு கால் வந்துருச்சுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. பார்த்தா மிஸ் ஓவும் இந்த சாரும் பிளான் பண்ணி தான் ஹீரோவை அந்த கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. படிச்சா மட்டும் பத்தாது, பசங்க 4 பேரோட பேசி நல்லா பழகணுங்கிறதுக்காக. வாழ்க்கைக்கு லைஃப் பார்ட்னர்னு ஒன்று முக்கியம் இல்ல. அப்படியே இப்போ நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க அதே கேண்டீன்ல தான் ஜூனியர் பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இந்த பிரேஸ்லெட் கிட்ட ஹீரோவோட பேரை வேற சொல்லணும்னு சொல்லியிருப்பா. அதை திரும்ப சொல்லிக்கிட்டு எல்லாம் நல்லபடியா நடந்துடணும்னு நினைச்சுக்கிட்டே அவன் கிட்ட போய் வேணே சாப்ஸ்டிக்கை போடுறான். அவன் எடுத்து கொடுக்க தேங்க்ஸ்ன்னு சொல்லி பேச ட்ரை பண்ண அவன் கண்டுக்கவே இல்லை.
கரெக்டா யுவன் ஆப்போசிட்ல வரவும் வேணும்னே அவன் மேல இடிச்சு ஹீரோ மேல இடிக்க அழகா தான் இருக்க, அதுக்காக வேணும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவன் திட்டவும் இவ உடனே வேணும்னு பண்ணாலும் சாரி சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்காளாம். இதை பார்த்த ஹீரோ அவ தெரியாம தான் பண்ணிட்டா, பெருசு பண்ண வேணான்னு அவளுக்கு சப்போர்ட்டிவா பேச ஓஹோ நீங்க 2 பேருமா, நடத்துங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஏதோ இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இங்க அந்த பொண்ணும் தேங்க்ஸ் சீனியர் குன்னு சொல்ல உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்கிறான். இந்த பிரேஸ்லெட் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம முன்னாடியே மீட் பண்ணிருக்கோன்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். நானும் ஒரு லா ஸ்டூடெண்ட் தான், உங்க ப்ரொஃபஸர் ஷென்னோட ஸ்டூடெண்ட் தான் நானும், ஏதாவது டவுட் வந்தா உங்ககிட்ட கேட்டுக்கிறேனே, உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்க முடியுமான்னு கேட்க சேம் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்டா போயிட்டதால நம்ம ஹீரோவும் கொடுத்துட்டான். அதை வாங்கிட்டு இவ ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க பாருகோ இருக்கான்னு ஃப்ரெண்டு போல எடுத்துட்டு வந்துட்டா. குழந்தை மாதிரி ஷர்ட்ல எல்லாம் ஆக்கிட்டு சாப்பிட்றேன்னு இவ கிண்டல் பண்ண உன் வாய் அடங்கவே அடங்காதான்னு கேட்கவும் கண்டிப்பா அடங்கவே அடங்காதுன்னு சொல்லி இவ சாப்பிட்ற பொருளை ஊட்டி விட்டா. அது இவனுக்கு அலர்ஜியா போயிட ஒரு மாதிரி ஆகி மயங்கியே போயிட்டான். அப்புறம் என்ன குழந்தை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. சாரி தெரியாம பண்ணிட்டேன், உனக்கு அலர்ஜின்னு எனக்கு தெரியாதுங்க, பரவாயில்ல விட தெரியாம தானே பண்ணங்கிறான். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, இந்த கோர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், கொஞ்சம் என்னோட கோஆப்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு இவன் கேட்க அன்னைக்கு ஜீரோ அது வேணும்னு தான் கோவத்தில் கொடுத்துட்டேன் சாரிங்கிறா. அப்போ அவள் காலில் அடிபட்டிருக்கிறத பார்த்து எப்படி ஆச்சுன்னு கேட்க இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும்போது தான் கால் ஸ்லிப்பாகி அடிபட்டிருக்கு, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லும்போது இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த டேட் நீயே ஃபிக்ஸ் பண்ணிவிடு, கண்டிப்பாக இந்த டைம் நான் மூடை ஸ்பாயில் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல அப்படியா, அப்போ இன்னைக்கு நைட் நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு இவ ஃபிக்ஸ் ஆகிட்டா. அப்படி அவனை நைட் கூட்டிகிட்டு வந்த இடம் ஒரு பூத் பங்களா மாதிரி ஒரு பழைய மெடிக்கல் பில்டிங்க்கு தான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது பற்றின கதையை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு தான் ஆரம்பிக்கிறான். காதலிச்சு தோல்வியுற்று இறந்து போயிட இந்த பில்டிங்லேயே மாட்டிட்டாங்க. அதில் இருந்து தினம் ஒரு பொண்ணு அழுகிறது எல்லாருக்கும் கேட்குது அப்படின்னு கரெக்டாக சொல்ல உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. காலகாலமாக கைவிடப்பட்ட பில்டிங்க்கு இந்த கதையை தானே உருட்டுறாங்க. ஆக்சுவலாக மெடிக்கல் பில்டிங் புதுசு கட்டிட்டாங்கன்னு இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க, பழசுங்கிறதால இப்படி கதையை கட்டி விட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு வா வேற எங்கேயாச்சும் போகலாங்க, மூட ஸ்பாயில் பண்ண மாட்டேன்னு நீ தானே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்னு கேட்கவும் அதுக்காக இதான் உன்னோட டேட்டிங் ஸ்பாட்டான்னு கேட்குறான். ஆமாம் மிஸ் பூ சொன்னாங்கல்ல அந்த பிரிட்ஜ் எஃபெக்ட், அது எப்படி கிரியேட் ஆகும், ஒரு டென்ஷனாலேயோ எக்ஸைட்மெண்ட்டாலேயோ தானே ஆகும், அதுக்காக இதுக்காக வரணும், வேணாவா வேற பக்கம் போகலான்ட்டு போக ஏன் ஓடுற உனக்கு பயமான்னு இவ கேட்கவும் சாச்சா எனக்கெல்லாம் பயம் இல்லையேன்னு உள்ள வந்துட்டாங்க 2 பேரும். ஹீரோக்கு லைட்டா பயந்தா போல, எங்கேயும் போயிடாத கூடவே வரணும், அழுதுகிட்டு பயந்துக்கிட்டு ஓடிட்டு கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தா ஹீரோயினை காணோம். மியா என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணாத, நீ இங்க இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு இவன் பேசிக்கிட்டே இருக்க அவ பேய் மாதிரி லைட்டை வச்சு பயமுறுத்தி விட்டுட்டா. சாரி சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்க இங்க ஹீரோவோட முகமே மாறுது, பின்னாடி ஒரு பயங்கரமான முகம் நிழல் தெரிய இவளே பயந்து ஹீரோ மேல தொத்திக்கிட்டா. ஐயோ பேயின்னு 2 பேரும் ஓட துரத்திட்டு வர்றது வாட்ச்மேனு. எவ்வளவு தூரம் ஓட முடியும், இதுல முட்டு சேர்ந்து வேற வந்துருச்சு. என்னை ஏத்தி விடுன்னு முதல்ல இவ ஏறிக்கிட்டா. அடி நீயும் ஓடான்னு கூப்பிட்டா ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடாதுங்கிறான். பின்னாடியே வாட்ச்மேன் வேற வந்துட்டு இருக்காரு. முதல் நீ ஏறுன்னு சொல்ல ஃபோர்ஸ் பண்ணதால ஏறி உட்காந்துக்கிட்டு இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்கவும் அடுத்தா குதிக்கணும்னு சொல்லி முதல்ல அவ குதிச்சுட்டா. பின்னாடியே இவன் குதிக்க இடிச்சு அவன் மேல விழுந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டான். அங்க வாட்ச்மேன் அங்கிள் 2 பேரும் ரூல்ஸையா பிரேக் பண்றீங்க, இரு நாளைக்கு பிரின்சிபல்கிட்ட மாட்டி விடுறேன் பாருன்னு சொல்லி திட்டிக்கிட்டு போயிட இங்க கிஸ் ஆகி போச்சல, முகம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அவளோட ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்து விட ரொம்ப லேட் ஆயிடுச்சு, லாக் பண்ணிருப்பாங்களே எப்படி போவேன்னு கேட்க அதுக்குதான் என்கிட்ட கீ இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறா. ஆல்ரெடி நீ இன்னைக்கு 2 டைம் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்ட, திரும்பவும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நியாயம் நேர்மைன்னு நினைச்சு மென்டல் ஆயிடாதப்பான்ட்டு அவ போக அவன் பிடிச்சு இன்னைக்கு நடந்ததை யார்கிட்டையும் சொல்லிடாதங்க. எதை சொல்ற அப்படிங்கும்போது செவரேரி ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டோம்லங்க, அதவா சரி சொல்ல மாட்டேன்ட்டு உள்ள வந்துட்டா. ஆனா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிளாஸுக்கே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க அந்த கதைய. ஹீரோயினை பார்த்து பயந்து ஆளரை அடிச்சு ஓடுனதுன்னு சொல்லிட்டு இல்லாது பொல்லாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா இந்த ஹீரோ கேட்டுட்டான். அவனை பார்த்ததும் கப்பு சுப்புன்னு போய் இடத்துல உட்காந்துக்க ஒண்ணுமே தெரியாம நம்ம ஹீரோயின் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்தா. வா உன்கிட்ட பேசணும்னு கோவமா இழுத்துட்டு வரான் வெளியே. நேற்று நடந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னல, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க நான் கியோ கிட்ட மட்டும் தான் சொன்னேன், அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா, நல்லா சீக்கிரட்டா வச்சுப்பான்னு சொல்ல ஒருத்தரோட பர்சனலை அவங்க பெர்மிஷன் இல்லாம வெளியே சொல்றது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு இவன் பேச நான் எந்த தப்பு பண்ணல உண்மையை தான் சொல்றேன்னு சொல்ல அவன் ஹீரோயின் மேல செம்ம கோவத்துல இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு மார்க்கு 0,
எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். ஏன் இப்படி போட்டு வச்சிருக்கேன்னு இவன் கேட்கவும், எனக்கு தோணுதை தான் நான் எழுதி வச்சிருக்கேன். நேரா அவன் மிஸ் வு கிட்ட வந்துட்டான். எங்க 2 பேருக்கும் சுத்தமா செட்டே ஆகல. போக போக அவ என் பேரோட என் வாழ்க்கையவே கெடுத்துருவா போலங்க. நீ லா ஸ்கூல்லையே டாப்பர் ஸ்டூடெண்டா இருக்க, இதுல போய் ஈஸியா கிவ் அப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறியான்னு கேட்கவும், கிவ் அப் பண்ணலன்னா என்ன, நான் கோர்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்ல. எந்த காலேஜோ டைம் வேஸ்டான கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்ல. அது என்ன அர்த்தம்னு கேட்கிறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். உன்கிட்ட மட்டும் சொன்ன விஷயத்த எதுக்காக எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சு அவன் எப்படி கோவப்பட்டு திட்டிட்டு போனா தெரியுமாங்க? ஏண்டி நீ இவ்ளோ கோவப்படுற, அவன் மேல உனக்கு கிரஷ் இது வந்துருச்சான்னு கேட்கவும், கரெக்டா ஜூனியர் பொண்ணு எனக்கு அட்வைஸ் வேணும்ட்டு வந்துட்டா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ நோட்ஸ் எல்லாம் பயங்கரமா எடுத்துட்டு இருக்கான். ஏன்னா மேம் உண்மையை சொல்லிட்டாங்க, நீ டாப் ஸ்டூடெண்டா இருந்தாலும் மற்றவங்களோட உனக்கு ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ண தெரியணும். உன்னோட நல்லதுக்காக தான் ப்ரொஃபஸர் உனக்கு இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காரு, அவரை நீ டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படியெல்லாம் டேட் பண்ணலாங்கிற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி ஹீரோவும் எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக நம்ம ஹீரோயினும் என் ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லிட்டா, எனக்கே தெரில சாரிங்கிற மாதிரி சொல்ல ரிப்ளையே வரல. வெயிட் பண்ணி பார்த்தவன் என் தப்பு தான் சாரின்னு கேட்கவும் அவனுக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஓகே நம்ம டேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இதை பார்த்தா அட்வைஸ் கேட்க வந்த ஜூனியர் பொண்ணு, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு கேட்க, சச்சா அப்படிலாம் இல்லையேன்ட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்தா ஹீரோ ஃபுல் கேர் தான். சேரை நவுத்தி வைக்கிறது என்ன, ஃபுட்டு கொடுக்கறது என்ன, தண்ணி கொடுக்கறது என்னன்னு பா பயங்கரமாக பண்ணுறான். இப்போ அடுத்த மேம் ரொமான்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோன்னு ஒழிச்சு வச்சு சாப்பிட்டு இருக்கிறது பார்த்துட்டு எங்க நீ சொல்லுமான்னு கேள்வியை கேட்க, நம்ம ஹீரோ எழுந்து கடன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். போது உட்காரு, இது தியரட்டிக்கலாக ஓகே தான், பட் உண்மையான ஃபீலிங்ஸ்னா தினமும் ஒரு சின்ன விஷயமானாலும் அதில் நம்மளோட கேரிங்னு ஒன்றை காட்டணும். ஸோ ரொமான்ஸை கிரியேட் பண்ணுறதான் உங்களோட அடுத்த அசைன்மெண்ட்னு சொல்லிட்டு கிளம்பிட. கவலையப்படாத, இந்த டைம் ரொமான்ஸை நீ ஃபீல் பண்ணுற, அதுக்கு நான் கேரண்டின்னு ஹீரோ சொல்லவும் டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கா. போதுண்டி கனவை ஸ்டாப் பண்ணு, உன் கனவு கண்ணு தான் கூப்பிட்டு இருக்காங்கிற மாதிரி ஃப்ரெண்டு எழுப்பி விட ஹீரோ ரெடியாக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 5 நிமிஷம்னு இப்போதானே எழுந்திருக்கா, கிளம்பி வர்றதுக்குள்ள அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதுதான் உங்க ஊர்ல 5 நிமிஷமான்னு கேட்க, ரெடியாகி வர லேட் ஆயிடுச்சு, அழகா வரணும்ல, எப்படி நல்லா இருக்கா ட்ரெஸ்ன்னு கேட்க, ஓகேங்கிறான். உன்கிட்ட கேட்டேன் பாருங்கிற மாதிரி மூஞ்சியாக, இந்த உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கொடுத்தவன் லஞ்சில் சாப்பிட்டுக்கலான்னு வாங்கி வச்சுக்கிட்டான். சரி இப்போ எங்க போறேங்க, வா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சைக்கிளிங் கூட்டு வந்துட்டான். லேபர் வேலையை நான் தான் இன்னைக்கு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு ஒருத்தன் தான் ஓட்டுறான். வயசான பீஸுக்கு கூட ஓவர் டேக் பண்ணி போயிடுச்சு, சுத்தமாக இவனால அழுத்தவே முடியல. கேட்டா இதான ரொமான்ஸு, சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல நம்மளோட எஃபர்ட்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்க. உண்மைதான்டா, நீ நல்ல ஸ்டூடெண்ட், சூப்பரா வருவன்ட்டு இருக்கா இவ. இப்போ அடுத்து அவளை போட்டோ எடுக்க சொன்னா எல்லாம் பிளரு, ஒரு போஸை கூட ஒழுங்கா எடுக்கல. ஆனா அவனை கியூட்டா நிக்க வச்சு அழகழகா போட்டோ எடுக்கிறாங்க. 2 பேரும் மாத்தி கியூட்டா எடுத்துக்கிட்டு இப்போ டால் மிஷினுக்கு வந்திருக்காங்க. ஒன்னு கூட கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப அப்செட் ஆகிட்டா. கடவுளே எப்படியாவது இந்த டைம் கிடைச்சணுங்கிற மாதிரி அவ ப்ரே பண்ண, அவனும் கியூட்டா ப்ரே பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். வந்துடணுங்கிற மாதிரி எடுக்க டக்குன்னு ஹீரோ அவகிட்ட இருனா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி க்ளோஸா நினை எடுத்து கொடுக்க ஒரு மாதிரி ஆனாலும் அதை அவன் எடுத்துட ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே ஹக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி திரும்பி நிக்க அவன் அந்த டாலை எடுத்து கொடுக்குறான். அதை வாங்கிட்டு 2 பேரும் அப்படியே பஸ் ஸ்டாப்ல நிக்க, நல்ல மழை, குளிரடிக்குதானே அவன் ஷர்ட்டை கொடுக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டா. இன்னைக்கு சைக்கிளிங் ஐடியா ரொம்ப போரிங் ஆயிடுச்சுல. ஆக்சுவலா ஒரு கப்பல் சைக்கிளிங் பண்ணதை பார்த்தேன், அதுல அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்தா, அதான் அப்படி கூட்டு போனா நீயும் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், பட் முடியலங்க. அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கேன். பட் உன்னை நான் நல்ல போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டேன், அதுவும் புதுசா போச்சு. சாரி, டேட்டிங் எப்படி பண்ணணும்னு மட்டும் தான் படித்தேன், ஃபோட்டோகிராஃபி பற்றி படிக்கல. இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல. பட் கவலைப்படாத, நெக்ஸ்ட் டேட்குள்ளே நான் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறேன், இது போல் சொதப்ப மாட்டேன்னு சொல்லவும் பரவாயில்ல, ஐ திங்க் இதுவும் கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவ கண்ணத்துலலாம் மழைத்துளி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தொடச்சி விட்டுட்டு இருக்கான். கரெக்டாக பஸ்ஸு வேகமாக வர இவன் மேலே தண்ணி போட்டுருன்னு சொல்லிட்டு அவன் தான் கவர் பண்ணுறான். அதுவும் கொஞ்சம் க்ளோஸாக போயிடுச்சு. நீ ஓகேவா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தனித்தனியாக நிற்க, மழையும் அப்படியே நின்றுச்சு. கிளம்பலாமான்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கூட போல பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் அதை யூஸ் பண்ணியே அவளோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க.
இரு உனக்கு நான் கொடை எடுத்துட்டு வரேங்க. இல்ல வேணாம், நீ முதல் போய் குளி, இல்லனா உனக்கு கோல்டு பிடிச்சுக்குங்கிறான். இல்ல இரு நான் உனக்கு கொடை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடிட கரெக்டா ஜூனியர் பொண்ணு கோடையோட அந்த இடத்துக்கு வரா. இப்படியே இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.